ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கைத்தொழில் களஞ்சியம் சேனலில் இந்த மாதிரி ஹேண்டில் எப்படி போடலான்றதை பார்க்க போகிறோம். நான் வந்து கிராஸ்கட் கூட போட்டிருக்கிறேன். அந்த கிராஸ்கட் கூடைக்கு இந்த மாதிரி ஹேண்டில் எப்படி போடலான்றதை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம வந்து நிறைய ஹேண்டில் மாடல், அப்புறம் நாட்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா கூடைகள், இந்த மாதிரி நாட்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்குறோம். இது எல்லாமே பார்த்துக்கலாம். அடுத்தது கூடைகளில் வந்து நிறைய வெரைட்டி சொல்லி கொடுத்துருக்குறோம், அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது ஹேண்டில் மாடல் நிறையா சொல்லி கொடுத்துருக்கோம் நம்ம சேனலில், அதையும் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் கைத்தொழில் களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி கூடைக்கு தான் நம்ம வந்து பார்டர் டிசைன் கூட வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அந்த கூடைக்கான ஹேண்டில் தான் எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இப்போது மெஷர்மெண்ட் பாருங்கள். ஸ்கேலில் 3 பாருங்கள். மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3, 4 அடியில் வந்து வயர் கட் பண்ணிக்கோங்க. 4 அடி வந்து நம்ம வந்து உள்ளக்க வைக்கிற வயர், 4 அடியில் 2 வயர் எடுத்துருக்கோங்க. இந்த மாதிரி 2 வயரை எடுத்துகிட்டு சென்ட்ரு பாயிண்ட் பார்த்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கணும். நான் சென்ட்ரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த 2க்கும் நடுவில் வந்து நான் வந்து சென்ட்ரு பாயிண்ட் பார்த்து போடுறேன். இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே மேலே டிஸ்பிளே ஆகும், அதையும் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கிறோம், அதையும் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஹேண்டில் தான் போட்டுகிட்டே வர்றோம். நம்ம போடுற கூடையில் கண்டினியூஸாக நம்ம போடுற கூடையில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஹேண்டில் போட்டுட்ருக்கோம். இப்போ பாருங்கள், நான் ஒரே அளவு வச்சுட்டேன். இப்போ ரன்னிங் வயரை எடுத்துக்கோங்க. ரன்னிங் வயரை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஹேண்டில் போட ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், 4 அடியில் வயர் எடுத்துருக்குறோம். ப்ளஸ் அதே ஒரு பங்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஹேண்டில் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முறுக்கு கைப்பிடி இருக்குது பார்த்திங்களா, அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு சைடு மட்டும் எடுக்க போகிறோம். சிங்கிள் சைடு மட்டும் நம்ம வந்து எடுக்க போகிறோம். சிங்கிள் ட்விஸ்ட்டு, சரிங்களா? இந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் இப்படி ட்விஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப இந்த பக்கம் என்ன பண்ணா ஒரு சுற்றி மட்டும் எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சுற்றி மட்டும் எடுக்க போகிறோம். அடுத்தது திரும்பவும் ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணுறோம். வலது பக்கம் மட்டும் பாருங்கள் வெளியில் எடுக்கிறேன். இந்த மாதிரி வலது பக்கம் மட்டும் வெளியில் எடுத்துகிட்டு திரும்ப உள்ளக்க கொண்டுட்டு போய் வெளியில் கொண்டு வந்துடுறேன். ஒரு ரிங் மாதிரி ஒரு ரொட்டேட் பண்ணி எடுக்கிறேன். ஒரு சைடு மட்டும் ரொட்டேட் பண்ணி எடுக்கிறேன். இந்த சைடு மட்டும் ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணி எடுக்கிறேன். இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறேன்னா ஒரு ரொட்டேட் பண்ணி எடுக்கிறேன். இந்த வயரை லெஃப்ட் சைடை வந்து நம்ம ரன்னிங் வயரை ஒரு சுற்றி மட்டும் எடுக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி தான் போடணும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த வயரை வெளியில் எடுத்துக்கோங்க. வெளியில் எடுத்துகிட்டு திரும்ப ஒரு ரொட்டேட், லெஃப்ட் சைடு வந்து ஒரு ரொட்டேட் பண்ணிடணும். ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ரிங் ஃபார்ம் பண்ணிவிட்டு இதை இந்த சைடு ஒரு ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணி ரைட் சைடை எடுத்துடணும். லெஃப்ட் சைடு வந்து நம்ம ரன்னிங் வயரை ஒரு சுற்றி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கண்டினியூஸாக இந்த ஹேண்டிலை போட்டுகிட்டே வரணும். இந்த ஹேண்டில் போடுறது நம்ம எப்பயும் போல தான். இதில் வந்து ஒரு சைடு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணால் ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணி எடுக்கணும். ரைட் சைடு மட்டும் ரிங் ஃபார்ம் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு ரன்னிங் வயரை சுற்றிடுறோம். இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், இது வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன கூடைகளுக்கு மட்டும் போடுங்க. நான் பெரிய சைஸ் கூடைக்கு போட்டு பார்த்தேன், எனக்கு சரிப்பட்டு வரல. அதனால் நீங்கள் வந்து இது வந்து சின்ன கூடைகளுக்கு போட்டு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஒரு ரொட்டேட், அப்புறம் ஒரு ரிங். ரைட் சைடில் மட்டும் ரிங் இருக்கணும், லெஃப்ட் சைடில் ஒரு சுற்றி எடுத்துருக்கணும். இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். போட்டுகிட்டே வந்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இது வந்து நமக்கு வந்து முறுக்கு கைப்பிடியில் இருக்கிற மாதிரி இருக்காது. இது வந்து கொஞ்சம் நேராக நமக்கு ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கும். சரிங்களா? அதை ஃபாலோ பண்ணி போட்டுக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். போட்டுட்டு டைட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்பேஸ் எதுவுமே விழாமல் இருக்கும். இப்போது இதை ஃபுல்லாக போட்டுகிட்டே வாங்க. நான் போட்டு முடிச்சுட்டேன். பாருங்கள், எனக்கு தேவையான ஹைட்டுக்கு போட்டு முடிச்சிட்டேன். இந்த ஹைட்டுக்கு போட்டு முடிச்சாச்சு. இப்போது வயரை உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், இந்த மாதிரி 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இந்த ஒரு சைடு ரன்னிங் வயரை கட் பண்ணி விட்டுட்டு ஏதாவது ஒரு பக்கம் நீங்கள் மாற்றி வச்சுட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கணும். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய ஹேண்டில் மாடல் அப்லோட் பண்ணியிருக்கிறோம், அதை பார்த்துக்கோங்க. பூஜை கூடை எல்லாமே, பூஜை கூடை வித் ஃப்ரேம், இது எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். சிவன்கண் நாட்டில் போட்டிருக்கிறோம். இந்த மாதிரி எல்லா கூடைகளும் நம்ம வந்து அப்லோட் பண்ணியாச்சு. அது எல்லாமே கொஞ்சமாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். சில கூடைகள் விட்டு போயிருக்கிற கூடைகளை வந்து கொஞ்சமாக நம்ம வந்து அப்லோடும் பண்ணிகிட்ருக்குறோம்.
கரெக்டாக இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு உள்பக்கமாக ஒரே ஒரு முடிச்சு போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா வயரை சொருவி விட்டுறணும். நம்ம எப்படி கூடையை சொருவினோமோ ஃபினிஷ் பண்ணோமோ அதே மாதிரி சொருவி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு சொருவி விட்டுருங்க. ஒரு முடிச்சு போட்டுருங்க. நம்ம சாதாரண முடிச்சு தான். ஒரு முடிச்சு போட்டாச்சு. முடிச்சு போட்டுட்டு பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஹேண்டில் இருக்கும். இப்போது இதை ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணணும்னா சொருவி விட்டுறணும். இந்த மாதிரி எந்தெந்த டைரக்ஷனுக்கு வயர் போகுதோ அந்தந்த டைரக்ஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா வயரை ஃபுல்லாகவே சொருவி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கூட ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சைடில் வந்து வயர் வந்து நம்ம கட்டி விடணும். அது எப்படி கட்டலான்றதையும் பார்த்துடலாம். இந்த மாதிரி சொருவி விட்டுருங்க. பாருங்கள், உள்ள வரைக்கும் இது எல்லாமே டைரக்ஷன் எந்தெந்த டைரக்ஷன் போதோ அது ஃபுல்லாகவே சொருகிடுங்க. இப்போ பாருங்கள், நான் சொருவி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி நமக்கு கூடையை வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடணும். பாருங்கள், உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண இடமே உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணோன்னா நமக்கு ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். இப்போ பாருங்கள், சைடில் உள்ள வயரை வந்து கட்டி விடணும். இந்த வயர் கரெக்டாக அளவு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு 1/2 அடி வயர் இருந்தாலே போதும். சின்ன ஒரு ரவுண்ட் மட்டும் ரிங் ஃபார்ம் பண்ணி சொருவி விடுறது தான். இந்த மாதிரி ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணி சொருவிக்கலாம். இல்லை கூட 2 ரிங் இது கூட சுற்றி விட்டுக்கலாம். இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு இந்த வயரை எல்லாமே சொருவி விட்டுருங்க. சொருவி விட்டுட்டிங்கன்னா நமக்கு வந்து கூடை வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிரும். இதே மாதிரி நீங்கள் வந்து கூடையை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கூடை கம்ப்ளீட் ஆயிரும். பாருங்கள், இதே எந்தெந்த டைரக்ஷன் போகுதோ அந்தந்த டைரக்ஷனுக்கு சொருவி முடிச்சிடுங்க. சொருவி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் ரெடி ஆயிரும். இதே மாதிரி நீங்கள் வந்து 4 பக்கமுமே போட்டு முடிச்சிடணும். அப்போ தான் நமக்கு வந்து வயர் ஹேண்டில் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். முடிச்சுட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். பாருங்கள், உங்களுக்கு கூட பக்காவாக ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச்.